ஓகே, சட்டியும் நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்கலாம். என்ன தானே? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். யார் ஸ்டைலுன்னு தெரியுதா? ஒரு பாய் ஒருத்தர் ஊற்றுவார்ல. எவ்வளோ ஊற்ற? போதுமா? போதுமா? வந்து பாருமே. கொஞ்சம் இன்னும் கொஞ்சமா? போதும். போதும். இது எவ்வளோ ஊற்றணும்? அதான் ஒரு 2 டீஸ்பூன். அது ஸ்பூன் இல்லை அப்படியே. ஓகேவா? போதும் காயட்டுக்கு. ஃபஸ்ட்டு எண்ணெயும் நெய் மட்டும் ஊற்றிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம மந்தி மசால் ரெடி பண்ண தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ நல்லா இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடியை அரைச்சி எடுத்துக்கிறணும். ஓகே, இப்போ நல்லா நம்ம பொடியை அரைச்சி எடுத்தாச்சு. போட்டு கிண்டணும். அடுத்து என்னென்ன? இது என்ன? சரி, செவ்வாழையும் செவ்வாழை தானே இது? வெங்காயம். செவ்வாழை லூசு. ஓகே, நம்ம சைடில் வந்து என் மூஞ்சியை காட்டணும். பெரிய வெங்காயம் பச்சை மிளகாவும். ஸோ மிக்ஸ் பண்ணிடலாமா? பக்கத்தில் காட்ட. இப்படி எவ்வளோ நேரம் வச்சுக்கணும்? நம்ம பக்கத்தில் ஒரு மாஸ்டர் ஷெஃப் இருக்காங்க, ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. மாஸ்டர் ஷெஃப் உங்களுக்கு டக்குன்னு நான் காட்டுறேன். இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். செஃப் மல்லி வந்து ஒரு டீஸ். மல்லியும் அது எலுமிச்சம். இது காஞ்ச எலுமிச்சம். இதான் மெயினானது மந்திக்கும் மெயின். அது எவ்வளோ போடணும்? முழுசாக இருந்தால் 2 எலுமிச்சம் அது போடலாம். கட் பண்ணி வைக்கனால ஓகே, போதுமா? இது என்ன கருஞ்சீரகம்? இது பேர் ஏதோ மந்திக்கான ஸ்பெஷல் ஜீரகம். நான் உங்களுக்கு பேர் கீழே மென்ஷன் பண்ணுறேன். நல்லா வதங்கணுமா இல்லை நார்மலாவா? நம்ம பிரியாணிக்குனா தான் நல்லா நல்லா வதங்கணும். இது மந்தினால கொஞ்சம் நார்மலாக இது பண்ணாலே போதும். நார்மலாக குக்கானாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா மஞ்சப்பொடி போட்டு க்ளீன் பண்ணணும்ல? மஞ்சப்பொடி போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். கிராம்பு முதல்ல சேர்க்கக்கூடாது, அது கூடயும் நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சப்பொடி அதிகமாக போடக்கூடாது, சும்மா லைட்டாக. மிளகாப்பொடி வந்து 1 டீஸ்பூன். மெயின் இன்க்ரீடியன்ட் நம்ம அரைச்சி வச்ச மசால் மந்தி மசாலா வந்து ஒரு 2 டீஸ்பூன். நல்லா இதாகுமா? நல்லாலாம் வதங்க தேவையில்ல, லைட்டாக. இந்த மசாலா போடும்போது லைட்டாக மந்தி அந்த மனம் வருது. ஒரு கப் தண்ணி. 1 கப் தண்ணி. ஒரு கப் போதுமா? சிக்கன் நம்ம ஸ்கியூப் போடுவோம். நமக்கு சிக்கன் ஸ்கியூப் கிடைக்காட்டி நான் வந்து சிக்கன் வேக வச்சு அந்த தண்ணி ஊற்றிடுவேன். அதாவது சிக்கன் ஸ்கியூப் கிடைக்காட்டி சிக்கன் தான் போட்டாகணும். சாரி, சிக்கன் கிடைக்காட்டி சிக்கன் ஸ்கியூப் போடணும். சிக்கன் கிடைக்காட்டின்னு இல்லை, சிக்கனை நம்ம இது கூட வந்து சாதா பிரியாணி மாதிரி இது கூட போட்டு நம்ம வேக வைக்கக்கூடாது. மந்தின்றது தனியாக பிரியாணி சிக்கன் தனியாக பண்ணுவோம்ல, அதனால
சிக்கன் ஸ்கியூப் போடுவாங்க. சிக்கன் ஸ்கியூப் நம்மகிட்ட இல்லாதனால சிக்கன் வேக வச்ச தண்ணி இதில் சேர்க்கணும். சிக்கன் வேக வச்ச தண்ணியை மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் மந்தி பிரியாணிக்கு சேர்க்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும். ஓகே, சிக்கன் வேக வைக்க எங்கள் அடுப்பில் அதனால் அது மட்டும் உள்ளே இதாகிக்கிட்டு இருக்கு. ஸோ வெந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது வெந்தனி அந்த தண்ணியை மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணணும். இந்த உப்பு வந்து தேவையான அளவு பத்தாடி போட்டுக்கலாம். அப்புறம் அடுத்து நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி எவ்வளோ ஃபுல்லாக ஊற்றிடணுமா? இப்போ நம்ம 1 kg ரைஸுக்கு தான் பண்ணுறோம். ஸோ தலைவன் எதுக்காக வேண்டி வெயிட் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியும். வெயிட்டிங் ஃபார் ஸோ மந்தி தண்ணி நம்ம கொதிக்க வச்சது மசாலா ரெடி பண்ணி வச்சு நல்லாவே கொதிக்குது. ஸோ நம்ம இனிமேல் ரைஸை மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ இதான் ஊற வச்ச அரிசி. அரிசி ஆட் பண்ணிக்கிறணும். சீரக சம்பா தானது? பாஸ்மதி. சாரி, பாஸ்மதி. இது வந்து நம்ம சிக்கன் அல்ஃபாம் பண்ணுறதுக்கான மசாலா. இதில் என்னென்ன போட்டேன்? இதில் வந்து மிளகா பொடி, லைட்டாக மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து அந்த மந்தி மசாலா அதில் போட்டோம்ல அது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அவ்வளோ, ஆயில், எண்ணெய். ஓகே. ஸோ நம்ம மந்திக்கு உண்டான நம்ம அல்ஃபாம்க்கு உண்டான மசாலும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை ஃப்ரை பண்ணணும். ஸோ தம் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இனி நம்ம அந்த அல்ஃபாம் சிக்கனை மட்டும் நம்ம மேலே வச்சுட்டு தம் போட்டால் போதும். டெக்கரேஷன் அது அதில் தான் போடணும். இருக்கா சொல்கிறேன். அப்படி கேஷுவலாக தான் எடுக்கணும். கேஷுவலாகவே இல்லை அது. ஸோ மந்தி சாப்பிட்றதுக்கு நம்ம வாழைலையும் வெட்டிட்டு வந்துடலாம். ஏன்னா தட்டில் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இருந்தாலும் நம்ம வாழையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வாழை மரத்தையும் பார்த்துட்டோம். ஸோ கிளைமேட்டும் நம்மளை சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நல்ல மழை நல்லாவே இருக்குது. சாப்பிடலாமா? வாங்க. ஓகே, நம்மளோட மந்தி பிரியாணி ரெடி. ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சுடுதுமே கருத்து நீ. டடன் டடன் டடடே. ஓ, மனமே நல்லா இருக்குது. ஸோ நம்ம மந்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ வேறு லெவலுங்க டேஸ்ட்டு. சத்தியமாக நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு மயோனஸோட சேர்த்து சாப்பிட்டா தான் எனக்கு மந்தி இறங்கும். ஸோ உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே டே, நீ நீங்கள் செஞ்சதுனால நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்காதீங்க. ஓகே, அந்த டேஸ்ட் இல்லை, இருந்தாலும் உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. எஃபர்ட் போட்டு பண்ண அளவு நல்லா இருக்குது. நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.